ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி செல்லம். நம்ம சேனலில் முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி டெட் இப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்காகவும் தமிழில் உள்ள சில பாடங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் எங்கள் தமிழ். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே பார்க்கலாங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. நயம் அறிக பாருங்க. எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் என்பது முதல் எழுத்து ஒன்று போல வருவது என்பது நமக்கு தெரியும். அருள் நெறி அதுவே. கொல்லா கொள்கை. எல்லா என்றும். எங்கள் தமிழ் பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. 2ஆம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை சொற்கள். அருள் பொருள், கொல்லா எல்லா, அன்பும் இன்பம். எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் எய்பு சொற்களை எடுத்து எழுதுக. இறுதி சொற்கள் ஒன்று போல வருவது எய்பு சொற்கள். ஓசை ஒரே மாதிரி இருக்கும். தரலாகும் குரலாகும், புகழாது இகழாது, ஊக்கிவிடும் போக்கிவிடும். இதில் இருக்கிற குருவினா பாருங்க. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? நம் தமிழ் மொழி தமிழ் அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தரும். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது. இந்த கொஸ்டின் ஆன்சரில் இருந்து கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் மொழியை கற்பவரின் இயல்புகளை கூறுக. தமிழ் மொழியை கற்றோர் பொருள், அதாவது செல்வம் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸுமே கொடுத்து தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகள் சரியா, எது கூற்று சரி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால தாங்க கொஸ்டினையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். சிறுவினா பாருங்க. எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நம் தாய்மொழி தமிழ் அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கிறது. எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தனை வினாவில் கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்டுக்கிறாங்க. தேன் இனிமையானது, தூய்மையானது, சுவை மிக்கது, இன்பம் கொடுப்பது. அதே போல் இனிமையானது, தூய்மையானது, சுவை மிக்கது, இன்பம் கொடுப்பது தமிழ். எனவே தான் கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம் வாங்க. விரதம். விரதம்னா நோன்பு. நெறி. நெறிங்கிறது வழி. குறி. குறிங்கிறது குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. நல்லா பாருங்க. விரதம்னா நோன்பு, நெறிங்கிறது வழி, குறி குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவரும் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி, இது 3மே நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய படைப்பு தான். காந்தி புராணம் தான் கிடையாதுங்க. ஸோ ஆன்சர் காந்தி புராணம்.
அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இவ்வடிகள் அமைந்த முரண் சொற்கள். முரண் சொற்கள்னால் எதிர்ச்சொல் மாதிரி வருதுங்க. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா புகழாது, இகழாது, ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் முரண் சொற்கள். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. இவ்வடிகளில் நோன்பு என்னும் சொல் தரும் சொல் எது? நோன்புனா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் விரதம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது. இவ்வடிகளை பாடியவர் வே. ராமலிங்கனார் அவர்கள்தான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை இடம்பெறும் நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். மலைக்கள்ளன், சங்கொலி, என் கதை என்னும் நூல்களை எழுதியவர் கவிஞர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனாரை டேஸ் என்றும் அழைப்பர், நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். நம் அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும் தமிழ்மொழி. எங்கள் தமிழ்மொழி டேஸ் போன்ற மொழியாகும், தேன் போன்ற மொழியாகும். விடுபட்ட சீர்களை நிரப்புக. டேஸ் அறிவை தரலாகும், அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே டேஸ் குரலாகும், தமிழன் குரலாகும். கீழே எக்ஸ்ட்ரா குருவினா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்க காரணம் யாது? காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மையினை எழுதுக. தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் சிலவற்றை கூறுக. மலைக்கள்ளன், சங்கொலி, என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சிறுவினா தமிழின் சிறப்புகள் சிலவற்றை எழுதுக. உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ்மொழி. மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்கிறது. அடுத்த கொஸ்டின். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பற்றி சிறு குறிப்பு வரைக. ராமலிங்கனாருடைய இயற்பெயர் ராமலிங்கனார். சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர். சிறப்பு தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவரும் இவர்தான். இவருடைய படைப்புகள்னு பார்த்தோம்னா மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறி, குறிக்கோள். பொருள், செல்வம், நற்செயல். அறம், நற்செயல். விரதம், நோன்பு. பொழிகிற, தருகின்ற. அருள், இரக்கம். அச்சம், பயம். போக்கி, நீக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.